சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்பா, குட் மார்னிங். என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும், உடனே வான்னு ஃபோன் பண்ணீங்க. என்னப்பா? நேத்து அந்த 70 டூ-வீலர் ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அது விஷயமா பேசதான் உன்னை வர சொன்னேன். இன்னும் அதை பத்தி பேசுறதுக்கு என்னப்பா இருக்கு? நான் ஃபோன் பேசிக்கிட்டே கவனக்குறைவா காரை டிரைவ் பண்ணதுனால தான் அவங்க டூ-வீலரை இடிச்சேன்னு நேத்தே ஸ்டேஷன்ல தெளிவா சொல்லிட்டேனே. அப்புறம் என்னப்பா? அப்படின்னா 70 சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு உன் காரை ஓட்டிட்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ணல, அப்படித்தானே? ஆமாப்பா, நேத்து செவ்வந்தியே ஆக்சிடென்ட் ஆன பதட்டத்துல யார் காரை ஓட்டிட்டு வந்தாங்கன்னு தெரியலன்னு சொல்லிதானே கேஸ வாபஸ் வாங்கினாங்க. அத நீங்களும் தானே கேட்டீங்க. அப்புறம் என்ன? ஓ சார், லாஜிக் பேசுறீங்களா? அப்படின்னா அப்போ இது என்னன்னு பார்த்து சொல்லுங்க. என்ன, நல்லா பார்த்துட்டியா? சொல்லு, இதுக்கு என்ன சொல்ற? கௌதம், உன்னதான் கேக்குறேன். அப்பா, டோல்கேட் பக்கத்துல தான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு செவ்வந்தி என்கிட்ட சொன்னாங்க. அதனால தெரிஞ்ச ஆளை வச்சு சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ண. செவ்வந்தி சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு தான் உன் காரை ஓட்டிட்டு இருந்தான்னு தெளிவா தெரிஞ்சிருச்சு. சொல்லு, இதுக்கு என்ன சொல்ற? இல்லப்பா, அது வந்து கௌதம், இதுக்கு மேல சமாளிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கறப்பவே செவ்வந்தியோட டூ-வீலரை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்த பரபரப்பும் பதட்டமும் அந்த பொண்ணு முகத்துல அப்பட்டமா தெரியுது. நீயும் பக்கத்துல அதே டென்ஷனோட தான் உட்காந்துருக்க. ஆனா ஸ்டேஷன்ல கேட்டதுக்கு நான் தான் அந்த ஆக்சிடென்ட்டை பண்ணேன்னு என்கிட்டயே சாதிச்சிட்டேன். ஆரம்பத்துல ஒரு பொண்ணு தான் உன் காரை ஓட்டிட்டு வந்து டூ-வீலர்ல இடிச்சான்னு சொன்ன செவ்வந்தி கடைசியில ஆக்சிடென்ட் ஆன பதட்டத்துல யாரு காரை ஓட்டினாங்கன்னே தெரியலன்னு சொல்லி ஏன் கேஸ வாபஸ் வாங்கினாங்கன்னு தெரியுமா? அப்பா, எனக்காக, என் முகதாட்சணைக்காகத்தான் அந்த கேஸையே வாபஸ் வாங்கினாங்க. அத முதல்ல தெரிஞ்சுக்க. அப்பா, நீங்க செவ்வந்திக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அந்த விசுவாசத்துக்காக தான் அவங்க இந்த கேஸை வாபஸ் வாங்கியிருக்காங்கன்னு அவங்க பேசுறப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. எப்படியோ நமக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிருச்சுல, அவ்வளவுதான். அதை எதுக்குப்பா திரும்பவும் ரீகலெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கணும்? அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டல நீ. ஏய், நேத்து நடந்த ஆக்சிடென்ட்ல செவ்வந்திக்கு ஏதாவது ஆயிருந்தாலோ, இல்ல காரை டிரைவ் பண்ணிட்டு வந்த அந்த பொண்ணுக்கும் உனக்கும் ஏதாவது ஆயிருந்தாலோ, அது எவ்வளவு பெரிய இழப்பா இருந்திருக்கும். கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியா? ஏன்பா, அதெல்லாம் எதுவுமே நடக்கலல்ல, அப்புறம் ஏன் அதை பத்தி எக்ஸ்ட்ரீமா கற்பனை பண்ணி பார்க்கணும்? ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிட்டா அதுல ஸ்டே ஆகி நிக்க கூடாது. இம்மிடியேட்டா மூவ் ஆன் ஆகி அடுத்த விஷயத்துக்கு போயிடணும்னு நீங்க தானப்பா சொல்லுவீங்க. அப்படியெல்லாம் மோட்டிவேட் பண்ற நீங்களே இன்னும் ஒரே விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா. கௌதம், காரணம் இருக்கிறதுனால தான் அதை பத்தியே நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்பா, இதுக்கு மேல அதை பத்தி பேசுறதுக்கு என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? கௌதம், நேத்து உன் கூட கார்ல வந்த அந்த பொண்ணு யாருங்கிற விஷயம் எனக்கு தெரியும். என்ன ரொம்பவே சலிச்சுக்கிற? முதல்ல அந்த பொண்ணு யாருங்கிறத சொல்லு. டேட், அவ யாருன்னு உங்களுக்கு இப்ப எதுக்கு தெரியணும்? டேய், நான் உன்னை பெத்த அப்பன்டா. என் பையனோட ஒரு பொண்ணு அவ்வளவு உரிமையா பக்கத்துல நெருக்கமா உக்காந்துட்டு அவன் கூட கார்ல டிராவல் பண்றான்னா
அவ யாருன்னு நான் தெரிஞ்சுக்காம வேற யாரு தெரிஞ்சுப்பாங்க? சொல்லு, யார் அந்த பொண்ணு? இப்ப நம்ம அவளை ஃப்ரெண்டுன்னு சொன்னா அவ ஏன் உனக்கு ஃப்ரெண்டானா, எப்படி ஃப்ரெண்டானான்னு கேட்டு உயிரை வாங்குவாரு. இப்ப இவரை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே. என்ன பதிலே காணோம்? சொல்லுப்பா. கௌதம், அந்த பொண்ணை லவ் பண்றியா? அத பத்தி முக்கியமா தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இவ்வளவு நேரம் நின்னு உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு தான் உன்னோட லைஃப் பார்ட்னர்னு நீ முடிவு பண்ணிட்டனா தாராளமா என்கிட்ட சொல்லு. நானே போய் அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட பேசி உன்னோட கல்யாணத்துக்கு உடனே ஏற்பாடு பண்றேன். சரியா? இதுக்கு மேலேயும் என்கிட்ட மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லடா. பி ஃப்ராங்க். எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லு. ஐயோ அப்பா, ஏன் டக்குன்னு எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி சொல்றீங்க? ஆமாடா, ஒரு பொண்ணு கூட சேர்ந்து நீ வெளியில சுத்துறன்னா அந்த பொண்ணு நீ லவ் பண்றன்னு அர்த்தம். ஒரு பெத்த அப்பனா அந்த பொண்ணையே நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். இது ஒரு நல்ல விஷயம் தானே? என்னடா சிரிக்கிற? சிரிக்காம வேற என்னப்பா பண்ண சொல்றீங்க? ஒரு பொண்ணு என் கூட ஒன்னா டிராவல் பண்ணா அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிடுவீங்களா?